கேரக்டர் சரியில்லை, இல்லை இவங்க இப்படி தான், இவங்களோட போனால் லைஃப் நல்லா இருக்காது, அவங்க ஃபேமிலி அந்த மாதிரின்னு சொன்னாலுமே கூட வாழ போகிறது அந்த 2 பேரும் தான். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் அந்த பிடிச்சவங்களோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது சொர்க்கம். நீங்கள் கட்டாயப்படுத்தி காயப்படுத்தி மனசில் இருக்கக்கூடிய காதலை மறைச்சி காதலனை மறந்து பிணமாக வந்துட்டு நகர்ந்து போய் ஒரு திருமணம் முடிக்கிறதுங்கிறது வேதனையிலும் வேதனை. அந்த வேதனையை எந்த பேரண்ட்ஸும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துறாதீங்க. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், எதுவும் கன்ஃபார்ம் இல்லை, அப்படிதானே? கன்ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸாக நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கணும். இன்னொரு மகனா நான் கேட்குறேன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் வீட்டு ஆஷா போட்டுக்காக நான் வந்துட்டு எங்கள் ராவணனை வந்துட்டு பொண்ணு கேட்குறதா கூட வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராவணன் ஆஷா ஒன்று சேர்ந்தா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, இணக்கம், இதை விட ஒரு அழகான ஒரு நிமிடங்கள், தருணங்கள்னு அவங்க வாழ்க்கையில் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. பேரண்ட்ஸாக நீங்களும் அதை வந்துட்டு நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய கருத்து, நீங்கள் பெரியவங்க பார்த்து முடிவெடுங்க. அதை நான் வந்து ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்டுக்க முடியும். ராவணனும் சாதாரண ஆள்